வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை ஜங்ஷனில் சோசியல் லிபரேஷன் மூவ்மெண்ட்டின் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையை கண்டித்தும், மேற்படி கொலை வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த கேட்டும், தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இன ரீதியான படுகொலைகள் மற்றும் வன்கொடுமைகளை கண்டித்தும், அவற்றை தடுத்திட கேட்டும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைவர் ஜான் பாண்டியன் ஆகியோருக்கு Z+ பாதுகாப்பு வழங்கிட அரசினை வலியுறுத்தி கேட்டு குளித்துறை ஜங்ஷனில் சோசியல் லிபரேஷன் மூவ்மெண்ட் நடத்திய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை SLM தலைவர் வழக்கறிஞர் சிபு தலைமை தாங்கினார். பொருளாளர் மோகனன், பொதுச் செயலாளர் டைனோ ரவீந்திரன், துணைத் தலைவர் ஆனந்த்குமார், துணை செயலாளர் கே ஆனந்த்குமார், மாவட்ட அமைப்பாளர் கோபகுமார் முன்னிலை வகித்தனர். மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் உமாதேவி வரவேற்புரையாற்றினார். நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஜெய் பீம் சிந்தனையாளர்கள் வட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஜவஹர், பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுதர்மன், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் ராஜேஸ்வர பாண்டியன், லோக் ஜன சக்தி கட்சி மாவட்ட செயலாளர் தர்மகண்ணீர், VCK மத்திய கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் மேசியா, பெரியார் தொழிலாளர் கழக தலைவர் நீதியரசர், தலித் மக்கள் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் பால்ராஜ், VCK குமரி மேற்கு மாவட்ட துணை செயலாளர் சிவகுமார், VCK இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் பிரமோத் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார். SLM மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் சிவகுமார் நன்றியுரை ஆற்றினார். மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர். விசாரணை செய். ஆமா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை விசாரணை செய். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை விசாரணை செய். மாற்றிவிடு. அண்ணன் படுகொலை விசாரணை சிபிஐக்கு மாற்றிவிடு. அண்ணன் படுகொலை சிபிஐக்கு மாற்றிவிடு. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் 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 பீம், ஜெய் 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 பீம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, பெருந்தலைவர் காமராஜருக்கு, பெருந்தலைவர் காமராஜருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். விடுதலை சிறுத்தை வீர வணக்கம், விடுதலை சிறுத்தை வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். BSP வீர வணக்கம், BSP வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். கடந்த 5/7/2024 அன்று தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலைகார கும்பல் படுகொலை செய்தது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது என்பது அவரை கண்காணித்து கொண்டிருந்த தமிழக காவல்துறைக்கு நன்றாக தெரியும். அவருக்கு பல்வேறு உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பது ஏற்கனவே தெரிந்திருந்தும் அவருக்கு சரியான பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்பது எங்களுக்கு மிக வருத்தம் அளிக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய கைவசம் அவர் உபயோகித்து கொண்டிருந்த அந்த துப்பாக்கியானது தேர்தல் காலத்திலே அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சமர்ப்பிக்கப்பட்ட துப்பாக்கி அவருடைய பாதுகாப்புக்கு என்று திரும்ப கொடுத்திருக்க வேண்டும்.
அந்த திரும்ப கொடுக்காத வரைக்கும் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அவருக்கு வழங்கி இருந்திருந்தால் அந்த படுகொலை நடந்திருக்காது. அவர் ஒரு தலித்துக்கான தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவர். அவருடைய பேச்சும் செயலாற்றலும் ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்து இருக்காது. அவருடைய பேச்சும் செயலாற்றலும் சமூகம் சார்ந்து மக்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல ஆட்சி அமைய வேண்டும், அதிகாரம் அமைக்கப்பட வேண்டும், இதை பற்றி தான் பேச்சு இருக்கும். அதை அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு காவல்துறை தவறிவிட்டது இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் கழிந்த 12 தினங்களாக இது பற்றி முறையான விசாரணை நடத்தி உரிய உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதை விட்டுவிட்டு மாயையான போலியான நபர்களை கைது செய்து உள்ளதாகத்தான் இதுவரை நடந்த அரசு நாடகங்கள் எங்களுக்கு காட்டுகிறது. எங்களுடைய கோரிக்கை, பெகஞ்சி மாயாவதி அம்மையார் அவர்கள் தமிழகத்தில் வந்தபோது அவர் சொன்ன விஷயம், தமிழக அரசிற்கு இதில் தொடர்பில்லை என்று சொன்னால் அவர்கள் சிபிஐக்கு அந்த விசாரணை மாற்றுங்கள், இதில் என்ன தவறு இருக்கிறது, இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை. அதை கிண்டலடிக்கின்ற வகையாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்பது எல்லோருக்கும் இப்போது பழக்கமாகிவிட்டது, சாதாரணமாகிவிட்டது என்று கிண்டலடிக்கின்ற வகையில் பேசுகிறார். உயிர் பறிபோனது ஒரு மாநில தலைவனுடைய உயிர், மக்களுடைய தலைவனுடைய உயிர். அதை இலக்காரமாக பேசக்கூடிய அளவுக்கு வருகிறது என்று சொன்னால் அவருடைய பேச்சும் செயலாற்றலும் எங்களை அவரே சந்தேகப்பட வைக்கிறது. அமைச்சர் துரைமுருகன் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கிறோம். அடுத்ததாக தலித் மக்கள் மீதான இன ரீதியான தாக்குதல்கள், அது தலித் மக்கள் மீதுமாக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இன ரீதியான தாக்குதல்கள் தமிழகத்தில் பல இடங்களிலும் மாறி மாறி நடைபெற்று கொண்டிருக்கு. இதை தமிழக அரசு தடுக்க வேண்டும். உரிய தண்டனை, அவர்களுக்கு தகுந்த தண்டனை, அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். அதுபோன்று தமிழகத்தில் முக்கிய தலைவர்களான அண்ணன் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர், அதுபோன்று புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள், அதுபோன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தகை அவர்கள், அதுபோன்று தமிழக மக்கள் கழகத்தின் தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களுக்கு, முக்கிய தலைவர்களுக்கு நீங்கள் Z+ பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இனி ஒரு படுகொலை, இது போன்ற ஒரு நிகழ்வு தமிழகத்தில் வரக்கூடாது. மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது, இனி ஒரு படுகொலையோ எந்த ஜாதி தலைவர்கள் மீதான தாக்குதல் உருவாகும் என்று சொன்னால் உங்கள் ஆட்சிக்கு அது பெரிய களங்கத்தை உருவாக்கும். உங்களுடைய ஆட்சி அதிகாரம் உங்களிடமிருந்து மக்கள் பறித்து விடுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு தலைவர்களுக்கு Z+ பாதுகாப்பை கொடுக்க கேட்டுக்கொண்டு SLM மூலம் இந்த கோரிக்கையை உங்கள் முன் வைக்கிறோம். நன்றி. தமிழக அரசு கவனத்தில் எடுத்து காவல்துறையும் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக மாநிலம் முழுவதும் இல்லை, தேசிய அளவில் இந்த போராட்டம் ஏற்கனவே JNU யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தொடங்கிட்டாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையை கண்டித்து அவர்கள் போராட்ட வடிவில் இறங்கிட்டாங்க. இது தேசிய அளவில் போராட்டமாக கண்டிப்பாக போகும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, கண்டிப்பாக போகும் என்பதை தெரிவித்து மலைவாழ் மக்களுக்கு அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குறதுக்கு மறுத்துட்டு வரதா இப்போ குமரி மாவட்டத்தில் நீங்கள் ஒரு அறிக்கை சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அது எந்த அளவில் நடைமுறையில் இருக்குது? கண்டிப்பாக இன்றைய தமிழக முதல்வர் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கல்வி பயில்வதற்கு எது தடையாக இருந்தால் அதையெல்லாம் நாங்கள் உடைத்தறிவோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அது எந்த மக்களுக்குன்றதும் எங்களுக்கு இப்போ தெளிவுபடணும்னு தோணுது, அந்த கேள்வி வருது. ஏன்னா கடந்த 20 ஆண்டு காலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழங்குடியினர் கனியான் சாதி சான்றிதழ் கேட்டு போராட்டம், எல்லா டாக்குமெண்ட்டும் ஜெனியூனான டாக்குமெண்ட் கொடுத்து சாலை மறியல் பண்ணோம், ரயில் மறியல் பண்ணோம், ரேஷன் கார்டை கலெக்டருக்கு திருப்பி கொடுத்தோம். எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட போராட்டம் நடத்தியிருக்காங்கன்னா ஒரு கேள்வி எனக்கு வருது. அப்போ மாணவர்களுக்கு கல்வி தடையாக இருக்கிறது. இந்த ஜாதி சான்றிதழ் பெற பல்வேறு மாணவர்கள், கிட்டத்தட்ட 100கணக்கான மாணவர்கள் தங்களுடைய பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் கைவிட்டு விட்டார்கள். ரீசெண்டாக ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டை வச்சு எங்களை என்கொயரி பண்ணுங்கன்னு கூட ஒரு மனு கொடுத்துருந்தோம், இதுவரை நடக்கலை. அப்போ நீங்கள் யாருக்கு அந்த கல்வியை கொடுக்க போகிறீர்கள்? பழங்குடியின மக்களுக்கு இல்லைன்னா மைனாரிட்டி மக்களுக்கு அது புறக்கணிக்கப்படுகிறதா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. அதை முதலமைச்சர் அவரை அதுவும் சேர்த்து பதில் சொல்ல வேண்டியிருக்குது. கண்டிப்பாக. நன்றி. நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.